Hi everyone, this is Sudha. Welcome to Sudha and his vlog. இது என்னோட பையனோட க்ரியேட்டிவ் ஏரியா. லெகோ எதை அவன் பார்க்குறானோ அதை அப்படியே வந்து அவன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவனே வந்து ரிமூவ் பண்ணிவிடுவான். இது வீக்லி ஒன்ஸு ட்வைஸ் த்ரைஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அவன் என்னோட சின்ன பையன், அவனுக்கு 4 வயசு ஆகுது. ஸோ இது அவனோட ஏரியா. நாம் இப்போ பார்க்க போகிறது சிக்கன் சவர்மா ரேப். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளார் 1.5 கப் எடுத்துக்கிறோம். அப்புறம் ஈஸ்ட்டு, ஆயில், லூக்வார்ம் வாட்டர், சுகர், சால்ட்டு, எக்கு இதெல்லாமே தேவை. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளோரை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு அப்புறம் சுகர் ஆட் பண்ணுறோம். அப்புறம் தென் சால்ட் ஆட் பண்ணுறோம். இது வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஈஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு எக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதும் அதில் வந்து லூக்வார்ம் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நல்லா இது பண்ணிக்கோங்க. அந்த நல்லா பிசையணுங்க. ஒரு 5 minutes to 10 minutes நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் இடையில ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஆயிலில் வந்து இது பண்ணி நல்லா மேலே வந்து தடவிட்டு அதை வந்து ஒரு கவர் பண்ணிவிட்டு அதை வந்து 1 hour ரெஸ்ட்டில் வச்சுடுங்க. இப்போது நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம் 1/2 kg. அப்புறம் டர்மரிக் பவுடர் அதில் ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதில் ஆட் பண்ணுறோம். அப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். தென் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறோம். அப்புறம் சால்ட் ஃபார் டேஸ்ட் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணுறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம 1 hour வந்து மேரினேஷனில் வச்சிடணும். நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுவேன். ஸோ 1 hour 2 hours வந்து எவ்வளோ மேரினேட் ஆகுதோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அந்த சிக்கனை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணுறோம். ஜஸ்ட்டு ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு கொஞ்சம் சாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஏன்னா சிக்கன் இது மட்டும்தான், இதில் ஜஸ்ட்டு நம்ம அந்த ரேப்பில் போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் இது நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைமில் நம்ம ஒரு பவுலில் மயோனைஸ் எடுத்துக்கிறோம். அப்புறம் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் ஹனி அண்ட் மஸ்டர்ட் ட்ரெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். உங்களோட இன்ட்ரெஸ்ட்னால் மஸ்டர்டு இது எடுத்துக்கலாம், சாஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் பெப்பர் வேணும்னா பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். நான் இந்த 3 எடுத்திருக்கேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட அந்த 1 hour நம்ம இது பண்ணி வச்சோம்ல அந்த டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ 1 to 2 hours நல்லா அதுக்கு டைம் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஸ்மால் பால்ஸை நம்ம இது பண்ணிக்கிறோம், உருட்டி எடுத்துக்கிறோம். அப்போ தான் நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சைஸ் கரெக்டாக எல்லாமே ஒன்று போல் வரணும் அப்படின்னா இப்படி பண்ணிவிட்டு இப்படி சைடில் வச்சு கைக்கு 2 நடுவில் வச்சு பண்ணால் எல்லாமே ஒரே சைஸாக வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உருட்டிட்டு 2 விரலுக்கும் நடுவில் வச்சு இந்த மாவை எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டான சைஸ் வரும். ஸோ இது ஃபுல்லாக பால்ஸ் வந்து நம்ம உருட்டி எடுத்தாச்சு. அப்புறம் இதை நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா மேக் பண்ணிக்கிறோம் இந்த டோவை. ஸோ நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரேப் வந்து நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம நல்லா பண்ணிக்கிறோம். பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதை வந்து தவாவில் போட்டு எடுக்கணும். நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன் வந்து இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா அதுதான் கட் பண்ணால் தான் அந்த ரேப்பில் வைக்கும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம தவாவில் வந்து அந்த இதை போட்டு எடுக்கிறோம். ஸோ ஒரு மெத்தட் வந்து அந்த சப்பாத்தி இதில் போட்டு எடுக்கிறது. இன்னொன்று வந்து நம்ம கையாலே ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லா வரும். நம்ம மாவு எவ்வளோ புளிக்குதோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளோட ரேப்பும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம டபுள் சைடும் ப்ரௌன் ஆனதும் எடுத்துக்கலாம். ரேப்பை எடுத்துட்டு இப்போது கட்டட் க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், கேபேஜ், கேரட் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அந்த ரேப்பில் வந்து சாஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ சிக்கன் பீசஸ் போட்டுட்டு
க்ரீன்ஸு. இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து நல்லா வெஜிடபிள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடுவாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வெளியில் வாங்குறது இட்ஸ் நாட் ஹெல்த்தி. ஸோ நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான டிஷ். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.